மோசமான திசையிலையும் மிகப்பெரிய அளவு உயரத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ அதுக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமையாக போயிட்டுருக்கு. நல்ல சம்பாத்தியம், பிரமாதமான சம்பாத்தியம் வருது. வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி தலைப்பு கோள்களின் கோலாட்டம். அந்த கிரகங்கள் பாருங்கள், அதை செய்யணுங்கிற எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் செஞ்சிருது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள். இதே மாதிரி நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு நடந்தும் இருக்கலாம். இது சிலதுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு சிலதுக்கு சொல்யூஷன் உண்டுங்க. பலதுக்கு சொல்யூஷன் உண்டு, பலதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, மாற்ற முடிந்ததை மாற்றக்கூடிய சக்தி, மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி. இந்த தாந்திரிகம் சொல்லக்கூடிய அப்படின்னா சில நேரத்தில் தாந்திரிகமாக சில விஷயங்களை செஞ்சு தப்பிச்சுக்கிறது. சின்ன கோடை பெரிய கோடை ஆக்கணும்னா அது பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டால் அது பெரிய கோடை ஆகிடும்ல, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்கிறாப்புல, நல்ல மார்க்கு, காலேஜும் நல்லா படிக்கிறாப்புல, நல்ல மார்க்கு, காலேஜில் கோல்டு மெடல்லாம் வாங்குறாரு, படித்து முடிக்கிறாரு, ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிது. இவர் அறியாமல் ஏதோ ஒரு ஆசை, ஒரு உறவின் பெண் மேலே ஒரு ஆசைப்படுறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு. பட்டு சூழ்நிலை, வயசு வித்தியாசங்கள் அதை பண்ண விடலை. ஸோ அதனாலேயோ எதனாலேயோ அவருக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுறதா அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க. ஏற்பட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டம், ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டு மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பித்து டெம்பரரின்னு சொல்லி நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு திருமணமும் ஆகலை, எதுவும் ஆகலை. அப்படியே அவருடைய வாழ்க்கை வெயிட் போட்டே போகிறாரு. அப்படியே அவருடைய வாழ்க்கை வீணாக போயிட்டே இருக்குது. இவருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா மேக்சிமம், அதாவது ஓரளவுக்கு எண்டுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஜாதகத்தை பார்த்தோம்னா ராகு தசை வரையிலும் சரியாக போயிட்டுருக்குங்க. குரு தசையில் இந்த பிரச்சனை. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்துடும், குரு தசையில் இப்படியும் பிரச்சனை வருமா அப்படின்னு. குரு தசையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த குரு தசையில் மேக்சிமம் காலம் ஃபுல்லாகவே வீணாகவே மாத்திரைகளையும் கலைஞ்சிருச்சு. இனிமேல் எங்கேருந்து சரியாக வர்றது? மேக்சிமம் 4th ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், போயிட்டாருங்க. அந்த கண்டிஷனில் வருது. இது எப்படி குரு தசையில் நடக்குமான்னு நடக்கும். எல்லா திசையும் நடக்கலாம். எந்த ஒரு கிரகத்தோட பார்வையை பொறுத்து, அது இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து, அந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து, அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து, அந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறத பொறுத்து இந்த மாதிரியெல்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த திசையிலையும், மோசமான திசையிலையும் மிகப்பெரிய அளவு உயரத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிக மிக நல்ல சுபர்னு சொல்லக்கூடிய திசையில் தான் பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்கள்ல, அதாவது நல்ல ஒரு அருமையான மனிதருக்கு கோபம் வந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கிரகங்கள் பண்ணுது. ரெண்டாவது பாருங்கள், ஒருத்தர் கன்னியா லக்னத்தில் சுக்கிரன் நீச்சம், கூடவே ராகு, சுக்கிரன் ராகுவும் லக்னத்தில் இருக்குது. சிம்மத்தில் குரு புதன் சனி இந்த கிரகம் இருக்குது. முதல்ல ஒரு திருமணம் நடக்குது, ரொம்ப விமர்சையாக நடக்குது, உறவின் முறையில் நடக்குது, மிக விமர்சையாக நடக்கிறது. விமர்சையாக நடக்கிறது. வெகு விரைவில் பிரிவினை, 2 பேருக்கும் ஒத்து வரல, பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் தேடி பிடிச்சி ஒரு 1-1.5 ஆண்டுகளில் பிரிஞ்சு சுமூகமாக ஒரு டைவர்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு 8 மாதத்தில் பிரிவினை. 3வது ஒரு திருமணம் நடக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நெருக்கி முடிகிற மாதிரி வருது திருமணம். அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தேதி குறிக்கப்படுது. அந்த திருமணம் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப தேடி பிடிச்சி ஒரு 6 மாதத்தில் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாரு. அந்த திருமணமும் போராட்டமாக நடக்குது. அந்த திருமணமும் இப்போதைக்கு பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த கிரகங்கள் மட்டும்தான் காரணமானா, இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், ஜாதகத்தோட அடிப்படை தசாபுக்திகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இவருக்கு திருமணத்துக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டு இப்போ இனி அவருக்கு இந்த திருமணமும் நிலைக்காதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ அவருக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவும் கிரகங்களுடைய விளையாட்டு தான். திசை ஒருத்தருக்கு நடக்குதுங்க. குருதிசை வரிசையாக சொத்து வாங்குறாரு. குருதிசை ஆரம்பத்துலேருந்து கிட்ட வருஷத்துக்கு ஒரு சொத்து 2 சொத்து வாங்கிக்கிட்டே இருக்கார். மீன லக்னக்காரர். அருமையாக போயிட்டுருக்கு. நல்ல சம்பாத்தியம், பிரமாதமான சம்பாத்தியம் வருது. நிறையா கட்டடங்கள் கட்டுறாரு, நிறைய வாஸ்து பார்த்து கட்டுறாரு, அதை பார்க்குறாரு. நடுவில் 7-8 ஆண்டுகள் அந்த குருதிசை இருக்கும்போது தொடர்பு நிறையா சொல்லும்போது அவர் எல்லாரும் அவருக்கு சனி தசை ஆகா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லும்போது
ஒருத்தர் மட்டும் நல்லா இல்லைன்னு சொன்னால் கடந்த எலெக்ஷனுக்குள்ள அப்படி தான் நடந்ததுங்க. ஒருத்தர் மட்டும் நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அதை ஏற்றக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு வரல. நடந்ததுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுபோல் இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு சனி தசை வந்த உடனே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் தொழில் முடக்கலாம். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், ஸோ இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றணும், வருமானம் வர்றது போல் நிரந்தர வருமானம் போல் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் ஆரம்பத்திலே அவருக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை சனி தசை வந்தோடனே அவர் உடனே உஷாராயிடுறாரு. சரி வேண்டான்னு எல்லாம் வாடகை வர மாதிரி பண்ணி இன்றைக்கி அவருக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்ல வாடகை வந்து ஒரு சேஃபான இடத்துல இருக்கார், பரவாயில்ல. ஆனால் இந்த சனி தசை ஃபுல்லாக வியாபாரத்தை முழுமையாக முடக்கி விட்டதுங்க. இந்த சனி தசை வந்து அவரை சும்மா இருக்க விடலை. ஏதோ ஒரு பண்ணுவார், அதில் பணம் போயிடும். ஏதோ ஒன்று பண்ணுவார், பணம் போய்டும். இப்போ கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு சரி இருக்கிறதை வைத்து ஆனந்தமாக வாழ்வோங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. இறையாற்றல் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணக்கார இடத்துல தன்னோட பெண்ணுக்கு திருமணம் பண்ணுறாரு. எல்லா விஐபி கூப்பிடுறாரு. அது நடந்தது. ஆனால் பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதான நாகரிகம். நடக்குது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது வச்சுக்கலாம். விமர்சையாக நடத்துகிறாரு. நிறைய மந்திரிகள்லாம் கூட வரக்கூடிய திருமணம் வச்சுங்களேன். அது அந்தளவுக்கு விமர்சையாக நடக்குது. ஆனால் அந்த திருமணம் நடந்த இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரகநிலைகளே சரியில்லை. அன்றைக்கி விவாக சக்கரம் சுத்தமாக சரியில்லை. ஏன்னா ஜாதகம் வந்து சரியில்லாத போது விவாக சக்கரமாகவும் நல்லா இருக்கணும். அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். ரொம்ப இன்டெப்த் போனால் சிலருக்கு வந்து அந்த யாருடைய ஜாதகம்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த ஃபீல்டில் உள்ளவங்க. அதனால் சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், டிகிரியில் வந்து சனி, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் டிகிரியில் வந்து ஒரே மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப நெருக்கத்திலே இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அந்த பெண்ணோட ஜாதகத்தில். அந்த பையனுடைய ஜாதகத்தில் வந்து 2 குடையவனு நீச்சம், 7 குடையவனு நீச்சம். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து ஒரு 5-6 வருடம் போது குழந்தையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பெண் தான் அந்த நிர்வாகத்தை கவனிக்கும் போது அந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய ஒரு ஜென்ரல் மேனேஜரோட அந்த பெண்ணுக்கு தொடர்பு ஏற்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்து அந்த டைவர்ஸ் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. இதை வேறு வழி இல்லாமல் பேரண்ட்ஸும் ஒத்துக்கிற சூழ்நிலை. அந்த பொண்ணு தனியாக போய் வாழ்க்கை நடத்த போயிடுறாங்க. இவர் தனித்து விடப்படுகிறார். இவர் வேறு கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுவும் கிரகத்தோடைய நிலை தான். இதை தான் கோள்களின் கொள்ளாட்டம் சொல்லுவோம். இப்படி நடக்குமா? ஏன்னா அந்த பெண் வாழ்ந்த முறை எப்படி அருமையான வாழ்க்கை, ஆனால் இப்படி நடக்குது. இன்னொரு இடத்துல பாருங்கள், ஒரு அருமையான பழக்க வழக்கம் உள்ள மிகப்பெரிய உயர்ந்த பழக்க வழக்கம் உள்ள ஒரு குடும்பம். அவர் வந்து சாப்பிட்ற எந்த அசைவமோ எந்த கெட்ட பழக்கமோ இல்லாதவர். மிக அருமையான வாழ்க்கை முறை, ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை. ரொம்ப நல்லா ஒரு தியானம் பண்ணுறது, முக்கியமான சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா என்ன குலம்ங்கிறதெல்லாம் தெரியும்ல. ஸோ அந்த முறையாக என்னென்ன பண்ணணுமோ அது மாதிரி எல்லாமே பண்ணி வாழக்கூடிய ஒரு முறையான வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் அவருக்கு 55 வயசில் திடீர்னு உடல் எடை கடகடன்னு குறைய ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. திடீர்னு வாமிட்டிங் கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஒரு 2-3 வருஷம் ட்ரீட்மெண்ட் இருந்து அவர் தன் உலகை விட்டே பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த நிலை எப்போ வந்ததுன்னு கேளுங்களேன். குருதசையில் புதன் புக்தி. பெரும்பாலும் குருதசையில் புதன் புக்தி இப்படியும் பண்ணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. பொதுவாக சொல்கிறேன். அப்புறம் குரு இருக்க நட்சத்திரம், பார்வை, செவ்வாயோட பார்வை, சனியோட பார்வை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம், இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சில நேரத்தில் சில ஜாதகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த வருஷங்களில் உடல்நிலை கவனமாக பாருங்கள், ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா உடல்நிலை பாதிக்கப்படும். சடனாக ஏதாவது ஒரு பெரிய நோயை சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி ஆகிடும். சரி, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி அப்படி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய நடக்கிறத சொல்லிகிட்டே போகலாம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. படிப்படியாக வளர்ந்து வந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு நல்ல வருமானம், சொந்தமாக கார் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 29 வயசில் 30 வயசில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகுதுங்க. ஃபிக்ஸ் ஆனவுடனே இவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு வந்து போகணும், கார் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறாரு. சரி, ஒரு வியாபாரத்துக்காக போகிறோம், ஒருத்தர் போகிறதுக்கு எதுக்கு காருன்னு சொல்லிட்டு இவர் பஸ்ஸில் போகிறாரு. பஸ்ஸில் போயிட்டு வரும்போது இன்னும் ஒரு 20 நாளில் மேரேஜ் இருக்குது.
விபத்து நடக்குது, 2 காலையும் இழக்கிறாரு, ஒரு கையும் சரியாக செயல்படல, ட்ரீட்மெண்ட் அவரோட தொழிலையும் கவனிக்க முடியல, மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வருது. இது நடக்கிறது பாருங்கள், சந்திர தசை சுக்கிர புக்தியில் நடக்குது. செவ்வாய் தசை ஃபுல்லாகவே அவருக்கு போய்ட்டு செவ்வாய் தசை கடைசியில் தான் ஓரளவுக்கு தொழில் தொடங்க ஆரம்பித்து திரும்ப அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி குறை, திருமணம் நின்று போயிடுது. அப்புறம் திரும்ப வேறு இடத்துல ரொம்ப சாதாரண இடத்துல ஒரு சுமாரான திருமணமாக பண்ணி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கார். அந்த சந்திரதசையே அவருக்கு பெரும்பாலும் சந்திரதசை ஜாஸ்தி கொடுத்துறாதும் போகும். ஆனால் அவருக்கு சந்திரதசை நிறையா கொடுத்து கடைசியில் அந்த கொடுத்ததை முழுமையாக அனுபவிக்க விடாமல் பறித்து கொடுக்கிறது. இதையும் கிரகங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றன. சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும், நல்ல தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல உறுத்தும். ஏதோ ஒரு பார்வையோ இல்லை நட்சத்திர சாரமோ இல்லை இருக்கிற இடமோ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். இது என்னமோ பண்ண போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நேரத்தில் இருக்கக்கூடியதை கோச்சார அடிப்படையில் ஒரு பதில் சொல்லியிருப்போம். அது மாதிரி தான் நடக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கிரகங்கள் என்ன தான் தெளிவாக இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யுது. தப்பிக்கணும்னு விதி இருக்கவங்க அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. பெரிய பாதிப்புகள் அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அரெஸ்ட் ஆகிட்டா பெயிலே கிடைக்காது, வெளியிலே வர முடியாத நிலைமையில் கூட ஒரு சிலர் தப்பிச்சு அரெஸ்ட் ஆகாத சூழ்நிலைகள் இருக்குது. இதுவும் நடந்திருக்கு. ஆனால் நிறைய நிகழ்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லவே முடியாது. ஏன்னா முக்கியமான விஐபிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதை சொல்லும்போது அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க எங்கேயா கேள்விப்படும் போது வருத்தமாக இருக்கும்ல. அதனால் இது கூட ரொம்ப டெப்த்தாக கிரகநிலைகளை பற்றி சொல்லாமல் மேலோட்டமாக சொல்கிறோம். எதுக்காக அதை சொல்கிறோம், எதுக்காக அந்த பதிவு பெருமைப்படுறதுக்காக இல்லை விளம்பரப்படுத்திக்கிறாங்க, இல்லவே இல்லை. இந்த மாதிரி நடக்கும். எனக்கு ஏன் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எல்லாம் நல்லா தான் பண்ணேன், நிறையா அன்னதானம் பண்ணுறேன், நிறையா தான தர்மம் பண்ணுறேன், நிறையா படிப்புக்காக செலவழிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், அப்படி இருந்து எனக்கு நான் கடுமையான பிரச்சனைகளை கடந்த 7-8 ஆண்டுகளாக சந்திச்சிருக்கேன். நான் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, திருடலை, இப்படி நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு சொல்லுவாங்க. அவர் உண்மையில் அந்த மாதிரி வாழ்ந்தவர் தான். ஆனால் கடுமையான பிரச்சனைகளையும் மிகப்பெரிய அவமானங்களையும் சந்திக்கிறார். ஏன்? அந்த கிரகநிலைகள் அப்படி இருக்கிறதுனால அப்படி சந்திக்க வைக்குது. ஆனால் தப்பிக்கணுங்கிற வாய்ப்பு இருக்கவங்க அதுலேருந்து உடனே யாரையாவது பார்த்து கேட்டு எதையோ ஒன்று பண்ணி தப்பிச்சிட்றாங்க. ஆனால் எல்லாரும் தப்பிச்சிட்றாங்கன்னா இல்லை. 10 பேரில் ஒரு 6-7 பேர் தப்பிச்சிட்றாங்க. ஒரு 2-3 பேர் அனுபவிச்சுட்டே தான் போயிட்டுருக்குறாங்க. அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிரகங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்குது. இது மாதிரி விஷயங்களுக்கு இறையாற்றல் ரொம்ப முக்கியம். இதுக்கு முழுமையான தீர்வையும் சில நேரத்தில் சொல்லவே முடியாது. இந்த இடத்துல முழுமையான தீர்வை நான் சொல்லலை. இந்த மாதிரியும் நடக்குது. ஏன் என்ற கேள்விங்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி சில நேரத்தில் காப்பாற்றிக்கலாம். அப்படி காப்பாற்றிக்கிறதும் அதுவும் விதியாகத்தான் இருக்க முடியும். அடுத்த பதிவிலே சந்திப்போம்.